ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி மீன்லாம் செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தரிக்கா குட்ட பொண்ணு இது நமக்கு நேற்று தெரியாமல் போயிடுச்சு. அதனால நேற்று ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்துருச்சு. என்னடி பார்க்குறா என்ன பார்க்குறா? ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்து உள்ள விட்டு செக் பண்ணி பார்ப்போம். முயசா இதான் உங்கள் பிளேட்டா? என்னம்மா சாப்பிட்றீங்க? பாய் பாய். சொல்லியாச்சு பாய் சொல்லியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி மீன்லாம் செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது போக பக்கத்து வீட்டில் மீன் வளர்த்துக்கிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டோம் என்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க தண்ணியில் வந்து குளோரின் கண்டென்ட் இருக்கும், அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆன்டி குளோரின் அப்படின்னு ஒரு மெடிசின் விற்கும், அதை வாங்கி ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு வெள்ளி தான். அப்புறம் ஒரு சால்ட்டு ஒன்று சொன்னாங்க, அதை வந்து நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா குளோரின் கண்டென்ட் இருக்கும். குளோரின் கண்டென்ட் இருந்தால் ஃபிஷ் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்காதுன்னு சொன்னாங்க. நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள தண்ணியை மாற்றிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மெடிசன்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மீனை விட்டு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லா மீன்களையும் விடுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்ன பண்ணலாம், இந்த டேங்கில் உள்ள தண்ணியை ஒரு அரை டேங்காக மாற்றிடுவோம். மாற்றிட்டு மெடிசன்லாம் ஆட் பண்ணிவிட்டு அகைன் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷஸை விடலாம். என்னடாம்மா என்ன பார்க்குறீங்க உட்காந்துக்கிட்டு? தரக்கு தங்கச்சி மாதிரி கத்தரிக்காய் மாதிரி. கத்தரிக்கா குட்ட பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்களா? நேற்று எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம், சரியா? கவலைப்படாத. அதை பார்த்துடணும். என்ன அள்ளி ஊத்துனா அதை பார்த்துடணும். என்னவா அது என்னன்னு பார்த்துடணுமா? எட்டி பார்த்துட்டீங்க ஆல்ரெடி, அது வீடியோ எடுக்க முடியல என்னால். சரி, தூக்கம் வருதா? தூங்கித்தானே இருந்தா, ஏன் முடிச்சுட்ட? இப்போ நம்ம டேங்கில் ஒரு அரைவாசி வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதை வந்து ஊற்றிடலாம், கீழே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணிவிட்டு இந்த சால்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சிஜன்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸை விடலாம். இதுதான் அந்த மெடிசின், ஆன்டி குளோரின் ஸ்பெஷல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வெள்ளிங்க. ஒரு வெள்ளி. இது நமக்கு நேற்று தெரியாமல் போயிடுச்சு, அதனால் நேற்று ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்துருச்சு. பட் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம். பக்கத்தில் உள்ள வீட்டில் அவங்க வளர்க்குறாங்க. எப்படிக்கா வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தான் இந்த மெடிசனை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இதை வந்து நம்ம 2 பாட்டில் வாங்கியிருக்கிறோம். இதில் தான் இப்போ வந்து 2 மூடி, இந்த பின்னாடியே உங்களுக்கு அளவு கொடுத்துருக்குறாங்க. டேங்கோட சைஸை பொறுத்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னு. நம்ம டேங்க்குக்கு வந்து 2 மூடி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2 மூடி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கரெக்டாக 2 மூடி ஒரு மூடி ரெண்டு மூடி லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு. இந்த சால்ட் வந்து மெஷர்மெண்ட் உன் இஷ்டம், நீ எவ்வளோ நாள் போடு அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம வந்து கொஞ்சமாக போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நம்ம வந்தா இந்த அளவுக்கு போடலாம், இந்த அளவுக்கு போடலாம் சால்ட். இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம். அவன் அப்படி தான் சொன்னான். ஒரு மலைச்சாறு அந்த மாதிரி அப்படியே சால்ட்டை போட்டு அதை கட்டிடலாம். இப்போ அடுத்து வாட்டர் இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நம்ம அந்த கெமிக்கல் வந்து 2 பாட்டில், அந்த மூடி 2 மூடி ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அந்த கெமிக்கல், அந்த சால்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இந்த மோட்டார் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நான் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே போட்டு விட்ருக்குறேன். ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் இந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் சேம் ஆகட்டும். அப்புறம் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு மீனை மட்டும் விட்டு பார்க்கலாம், விட்டு பார்த்து அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தண்ணியோடு ஊற்ற போகிறது கிடையாது. மீனை மட்டும் பிடிச்சிட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இன்கேஸ் மறுபடியும் இந்த தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மீன் சாக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபிஷஸ்லாம் பிடிச்சி இந்த பழைய தண்ணியிலே விட்டுறலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நேற்று தான் தப்பு நடந்துருச்சு, இன்றைக்கி எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது. என்னடி பார்க்குறா, என்ன பார்க்குறா, என்ன இதெல்லாம் என்னது? ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாளா இல்லை அசந்த நேரத்தில் பிடிச்சி தின்கலான்னு பார்க்குறாளான்னு தெரியலையா? ஆர்வமா இருக்குது. ஹாய் ஓய் ஹாய் சார், இப்போ நான் வந்து மீனெல்லாம் தண்ணி பாக்கெட்டில் அதே தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்து உள்ளே விட்டு செக் பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். முகேஷா, இதான் உங்கள் பிளேட்டா? என்னம்மா சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? கறி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குதா? ஏய், சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டென்ஷன் ஆகிறீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா? இப்போ நக்கி நக்கி திங்கிறாங்க நோடி. ஐயா, விருப்பத்தோடு சாப்பிட்றாங்க. நம்ம நேற்று மீனை விட்டு வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வரிசையாக ஒன்று மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம இப்போ மீனை விட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஒரே ஒரு மீன் தான் விட்டு செக் பண்ணியிருக்கிறோம், ஆக்டிவாக தான் இருக்குது. மீனை விட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அது ஆக்டிவாக தான் இருக்குது. இதுவும் நல்லா பாருங்கள். அதுமாதிரி ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் வச்சுருக்கிறேன். கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், ஒரு ஆக்சிஜன் மட்டும் வாங்க ப்ரோ, சால்ட்டு போடுங்க, ஏரை கண்டிஷன் பண்ணுங்கள், வாட்டர் கண்டிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. இங்கே அந்த நான் மீன் வாங்கிட்டு வந்த தண்ணியை இங்கே தனியாக ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மீன் இதில் மாற்றி போட்டலாம் அப்படின்னு. நேற்று என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த தண்ணியோட டேங்கில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் அந்த மீன்களை காப்பாற்றவே முடியலை. ஸோ இப்போ வந்து அந்த மெடிசின் போட்டிருக்கு, சால்ட்டு போட்டிருக்கு, இந்த தண்ணி இருக்குது. இந்த மீன்கள்லாம் எடுத்துனா டேங்க்கில் விட போகிறேன். வாங்கடா வாங்கடா. நம்ம ஃபைனலாக எல்லா ஃபிஷ்ஷஸையுமே டேங்க்கில் விட்டாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா 3 கோல்டு ஃபிஷ்ஷு, 2 க்ளோவிங் ஃபிஷ் வச்சுருக்குங்க இருக்கேன். அப்புறம் இந்த இது ஏதோ பாண்டா மோலி அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷு, அதில் ஒரு 2 ஜோடி. அதில் வந்து வால் பாருங்களேன், அந்த டெயில் சூப்பராக இருக்குல்ல, அந்த பிறை மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கப்பி ஃபிஷ் இருக்குது, கப்பி ஃபிஷ்ஷில் ஒரு பேர். அப்புறம் அந்த ஆரஞ்சு மோலி அண்ட் ரெட் மோலி, எல்லாத்துலேயுமே ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நேற்று அந்த வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மலேசியாவிலேருந்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அந்த வீடியோக்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உங்கள் விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய். என்னடி பண்ணுற, தூங்குறியா? சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது, சேட்டை பண்ணுறது. ஏன்? பாய் சொல்லு வியூவர்ஸ்க்கு, பாய் சொல்லுங்க. பாய் பாய். சொல்லியாச்சு, பாய் சொல்லியாச்சு.